think you can stop me? You think you can stop me? No one can stop me. மூவிபின் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடுச்சு நேற்று. ஸோ வந்து நேற்று நம்மளால ரிவ்யூ போட முடியல, பிகாஸ் டிக்கெட் கிடைக்கல நமக்கு. அதனால வந்து நேற்று வந்து நாங்கள் படம் பார்த்தோம். இந்த தடவையும் படம் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் பார்த்தோம். ரீசன் வந்து ஒரு தேட்டரில் ஒரு டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிச்சி நாங்கள் புக் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு பெரும்பாடாக போச்சு. அதனால் இவர் வந்து சத்தியமில் பார்த்தாரு, நான் வந்து ஏஜிஎஸ்ல பார்த்தேன். ஸோ படம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஜென்சிகிட்ட கேட்டுப்போம். ஏன்னா இப்போ என்னன்னா அஜித் ஃபேன்ஸ் மேரேஜ் ஆனவங்கலாம் படம் பார்த்தவங்க படம் நிறைய பேர் நல்லா இருக்குன்ட்டாங்க, பிடிச்சிருக்குன்ட்டாங்க. ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த மேரேஜ் ஆகாதவங்க அவங்கலாம் கேட்டா இல்லை எங்களுக்கு பிடிக்கல, இது அஜித் படம் மாதிரியே இல்லை, இது வந்து அவரு அந்த ஒரு ஏத்துக்க முடியாத மனநிலையில இருக்காங்க. அதான் சரி, நீங்க ஜென்சி தான், நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? படம் வந்து எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. நான்லாம் வந்து பேருக்கு தான் ஜென்சி, அது வந்து தலைவருக்கே தெரியும். ஆக்சுவலா கரெக்ட், இவர் ஜென்சிங்கிற பேர் தான், ஆனா இவர் யோசிக்கிறது எல்லாமே வந்து 35-40 வயசு பசங்க யோசிக்கிற மாதிரி தான். அதனாலதான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து படம் அந்த சினிமோட்டோ லெவல் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்து நிறைய பேர் சொன்னதுனால தான் நான் வந்து இந்த கலர் கிரேடிங்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறேன். பார்த்த உடனே ஓகே, அந்த ஸ்டாண்டர்டு அந்த கலர் கிரேடிங் அந்த எஃபெக்ட் சைடாக நான் சொல்கிறது நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி கதை வைஸாக பார்க்கும்போது எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லை. ஸோ டேரெக்டாக அந்த நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரேக் டவுனை தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு எடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் அது பிரேக் டவுனு அது கூட வந்து இன்னொரு இங்கிலீஷ் படம் ஏதோ வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அர்ஜுன் சார் வரப்பார்ட்டும் அர்ஜுனா அவங்க வரப்பார்ட்டும் அது ஒரு தனி இங்கிலீஷ் படத்துலேருந்து ஏதோ எடுத்திருக்காங்க. ஸோ பட் ஏன்னா பிரேக் டவுனில் வந்து அந்த சீன்ஸ்லாம் கிடையாது. அந்த வருஷம் கூட வந்து அர்ஜுனோட லேடி இருக்காங்க. பிரேக் டவுன் படத்துல லேடி எல்லாம் கிடையாது, ஃபுல்லாவே வந்து பசங்க மட்டும்தான். அவருக்கு ஃபேமிலி இருக்கும், பட் அது ஒரு இடத்துல தனியா இருக்கும். அது வந்து இவங்க கூட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பனா அது என்ன கதைன்னு தெரியல, பட் ஆனால் பிரேக் டவுன் தான் தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே ரிவ்யூ பண்ண மாதிரியே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த சீன் வந்து ஓகே கடத்திட்டு போயிட்டாங்கனாலும் இவங்க பணம் தான் கேட்க போறாங்க, ஒன்றும் கொண்டுற மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. பட் அண்ணா அந்த மூவி விட்டு டீவியேஷன் ஆகாம ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக அப்படியே போச்சு. செகண்ட் பார்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எங்கேஜிங்கா அப்போதான் வந்து அந்த ஜென்சி லெவல்னு சொல்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கான ஒரு வைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஓவராலா. ஏன்னா ஸ்லோவாகவும் போச்சு, அதே மாதிரி ஸ்பீட் எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்துச்சு. ஸோ எந்த ஒரு டீவியேஷனும் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இல்லை. அதே மாதிரி இது கூட சொல்லலாம், இந்தியன் படம்னாலே ஒரு விஷயம் இருக்கும், அதாவது லாஜிக் சீனாவே எடுக்க மாட்டாங்க, வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரீமேக் எடுக்கும் போது அந்த லாஜிக் சீனோட அப்படியே எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து எங்க இடத்துலையுமே லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது. இந்த 44 குண்டு 20 அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால டீசெண்டாக இருந்துச்சு. ஆமாப்பா, அந்த விஷயத்தில் நானும் பாராட்டுறேன். அஜித் சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அந்த ஓவர் டூ எதுவுமே இல்லாமல் அழகா வலிமையில கூடமே அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன் மேலேருந்து குதிக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு ஓவர் டூ மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்துல எவ்வளவு செட்டிலா பண்ண முடியுமோ அவ்வளவு செட்டில். ஆக்சுவலா எனக்கு இது கலர் கிரேடிங்ல பார்த்தா ஃபாரின் மூவிஸ் பாக்குற அந்த கலர் கிரேடிங்ல இருந்துச்சு. அந்த டெசர்ட்கான கலர் டோனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு படத்துல எது பிடிச்சது பிடிக்கல அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் மைனஸ் சொல்லிடுறேன். ஏன்னா மைனஸ் வந்து சின்னதுதான். என்னன்னா அந்த ஸ்டார்டிங் சீன் லவ் சீன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபிளாஷ்பேக் போவாங்க, டக்குனு வருவாங்க, ஃபிளாஷ்பேக் போவாங்க, டக்குனு வருவாங்க. அது ஒரு இயரா இருந்தா பரவாயில்ல, அது வேரியஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கும். 2009 திடீர்னு வரும், அந்த இயர்ஸ் வந்து ரொம்ப பிளாஷ்பேக்ல ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பக்கம் வந்தோம். அது கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாம போச்சு. ரெண்டாவது டயலாக்ஸ் லவ் டயலாக்ஸ் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு அந்த ஸ்டார்டிங் சீன்ஸ்லாம். ஏன்னா நம்ம இப்ப தெரியும் இப்ப இருக்க பசங்க வந்து அந்த மெசேஜ் எல்லாம் காட்டி குட்டியா சொன்னா கூட பசங்கனால ஏத்துக்க, ஐ மீன் கிரிஞ்சுட்டு போயிருவாங்க. இது வேற ஒரு நல்ல வேலை, இது அஜித் சார் பண்ணங்காட்டி அவனும் எதுவும் பேசல. இதுவே வேற ஒரு ஆக்டர்ஸ் யாராச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாதிரி இது பண்ணி. ஏன்னா பிரின்ஸுக்கு சிவகார்த்திகேயனுக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவ்வளோ டாப்ல இருக்க ஹீரோ அவரு பண்ணும்போது அந்த பிரின்ஸ் படம் வந்து அவருக்கு செட் ஆகாத மாதிரி போய் இதாயிடுச்சு. பட் இது அஜித் சார் பண்ணங்காட்டி பெருசா அந்த இது தெரியல. இந்த டைலாக்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தாலும் அது அஜித் சார் பண்ணங்காட்டி அது அழகா வந்து கொஞ்சம் அழகாயிடுச்சு. அண்ட் ஆல்சோ த்ரிஷா அவங்க வந்து பயங்கர நல்ல ஆக்டிங். அண்ட் ஆல்சோ ரோல்ஸுக்கு மெயினா நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆமா, அதாவது சும்மா ஏனோதானோன்னு ஒரு ரோலை வச்சு எடுக்காம நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு கேரக்டர்ஸ்க்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. யாருமே நம்ம மறக்க மாட்டோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் மைண்ட்ல இருக்க மாதிரி தான்.
ஏன்னா எப்பவுமே அஜித் சார் படம்லாம் வந்துச்சுன்னா, அஜித் சார் படமோ இல்லை வந்து பெரிய ஆக்டர்ஸ் படம் வந்துச்சுனாவே அவங்க ரோலை தவிர நமக்கு வேற யார் ரோலுமே நமக்கு இம்பாக்ட் ஆகாது. ஹீரோயினே சும்மா தான் வச்சிருப்பாங்க. ஹீரோயினே உங்களுக்கு இம்பாக்ட் ஆகாத மாதிரி தான். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு நல்ல, எனக்கு த்ரிஷா அவங்களுக்கு நல்ல இம்பாக்ட், அர்ஜுன் சார் ரெஜினா அவங்களுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட். நிறைய இடத்துல அர்ஜுன் சார் வர சீன்லாம் பயங்கர சவுண்டா இருந்துச்சு படத்துல. ஏன்னா இவங்க ஆல்ரெடி உங்களோட காம்போ மங்காத்தால வந்து பயங்கர ஹிட். அதனால இதுல வந்து அர்ஜுன் சார் செம்ம ஸ்டைலிஷா இருந்தாரு. நல்ல அந்த அந்த இடத்துக்கு என்ன லுக்ல இருக்கணுமோ அந்த ஒரு லுக், சூப்பரான லுக்ல இருந்தாங்க. அண்ட் வந்து ஆரவ் பிக் பாஸ் 1ல ஜெயிச்சவரு, அவர் இப்பதான் வந்து வெளியவே தெரியுறாரு. அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆரவோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. அதுல மெயினா வந்து அந்த கார்டு துடைக்கிற பையன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உண்மையாவே பைத்தியம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த பையன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த பையன்லாம் ஏனோ தானோ நடிக்க வைக்காம அஜித் சாரோட ஒரு ஃபைட் சீன், சின்ன ஃபைட் சீன் கிளைமேக்ஸ்ல கொடுத்து அழகு. ஏன்னா நிறைய சின்ன கேரக்டர் எல்லாம் அஜித் சார் படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க கூட எல்லாம் பெருசா மிக்சிங் காம்போல எதுவும் இருந்திருக்காது. பட் இது அழகா வந்து டைரக்டர் வந்து அழகா பண்ணியிருந்தாரு மயில் திருமேனி. எனக்கு டைரக்டர் அவரோட படம் எல்லாமே பிடிக்கும். பட் இந்த படம் வந்து அஜித் சார் படங்காட்டி மாசா பண்ணிருக்கலாம். அவருக்கு 1000 எலமெண்ட்ஸ் இருக்கு மாசா பண்றதுக்கு. அதெல்லாம் பண்ணாம ஒரு கண்டென்ட் ரிலேட்டடா ஒரு பெரிய ஹீரோ கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கூப்பிட்டு போயிருக்காரு. எனக்கு படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா சொல்றேன். அதாவது இட்ஸ் ஒரு பொண்ணு உங்களை விட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பயங்கரமா காட்டியிருந்தாங்க. சிலதெல்லாம் விட்டுட்டு போனா ஒத்துக்க மாட்டாங்க, எடுத்து யாரோல எடுத்துட்டு வந்து வெட்டுவாங்க அத்துவாங்க. அட்லீஸ்ட் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னே இது பண்ணிடுவாங்க. பட் லவ்வோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்க்கும்போது தான் தெரியும். அஜித் சாருக்கு வந்து த்ரிஷா மேல அவங்க வந்து ஆக்சுவலா அவருக்கு ஒரு டிவோர்ஸ்க்காக தான் இந்த ரைடே ஸ்டார்ட் ஆகும். டிவோர்ஸ் கடைசி நாள் நான் உன்னை கொண்டு வந்து அந்த உங்க அப்பா வீட்டில் விட்டுறாங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து அந்த இவரோட லவ் எவ்வளவு குறையாம இருக்கு அப்படிங்கிறத வந்து செம அழகா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு நார்மல் ஒரு காமன் மேன் வந்து ஒரு இடத்துல இப்படி மாட்டினாங்கன்னா இவர் அஜித் சார் என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஹீரோ கிடையாது. எடுத்தோம் அடிச்சோம் 4 பேர்த்த தூக்கி போட்டோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. ஒரு காமன் மேன் அந்த மாதிரி ஹைவேஸ்ல அப்படி மாட்டினாங்கன்னா வேற வழி இல்லை. நிறைய இடத்துல அவர் சாரி கேட்பாரு, நிறைய இடத்துல வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாரு. வில்லன்னவே நிறைய இடத்துல ட்ரஸ்ட் பண்ணுவாரு. ஆஃபீஸ்ல ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவருனால வந்து ஏத்துக்கவே முடியல. இல்லை ப்ரோ, அவர் அந்த மாசா அடிச்சுட்டு இப்படி இறங்கி ஏதாவது டைலாக் பேசுவார்னு நினைச்சேன், பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் போலீஸை பார்த்த உடனே இப்படி சரண்டர் ஆகி கீழே வச்சுட்டாரு துப்பாக்கிய. என்னால அது இது ஒத்துக்கவே முடியல அப்படின்னா நான் தான் சொன்னேன், இது வந்து உனக்கு கிடையாது மகேஷ். ஐ மீன் உங்களை மாதிரி பசங்களுக்கு பிடிக்காது. பட் இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இது நல்ல படமா தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு வரும்போது தான் உங்களுக்கு அந்த இம்பாக்ட் என்னன்னு தெரியும். படம் பிடிச்சதை தாண்டி இதுல வேற என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா சினிமோட்டோகிராஃபி செம அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து அந்த காருக்குள்ள ஃபைட் நடக்கும். அதெல்லாம் வந்து பயங்கரத்தோட உச்சம். கேமராவை எல்லா ஆங்கிளையும் விட்டு எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் விடுறாங்க, அந்த பக்கம் விடுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த டாப் ஆங்கிள் ஒன்று காட்டுவாங்க. அது செம்ம அழகா பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு கார் இன்டீரியர் மட்டும் இது பண்ணிட்டு டாப் இல்லாம மேலேயே மோக்கோ பாட் வச்சு எடுத்துருக்கான சான்சஸ் இருக்கு. அது கார் மூவிங் இல்ல, அந்த இது மூவிங் இல்லாம எடுத்துறதுக்கு இருக்கும். இல்ல மூவி மேபி அது அந்த ஜர்க் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு லியோல பாத்தீங்கன்னா அந்த கிரீன் மேட் போட்டு அந்த வண்டி இது பண்ணாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கீழே தான் ஒரு இது போட்டு ஜர்க் கொடுத்துருக்கலாம். பட் வந்து அந்த மோக்கோ பாட் எனக்கு தெரிஞ்சு மேல டாப் இல்லாம மோக்கோ பாட் வச்சு இப்படி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எஃபெக்ட் போட்டு எடுத்திருப்பாங்க. அந்த டெக்னிக்கல் எஃபெக்ட் அப்புறம் தான் வந்து படத்துள்ள வந்து எல்லாருமே டக்குன்னு கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அஜித் சார் படமாவே அது மாறும். அது வரைக்குமே வந்து யாருமே கத்தல. படம் வந்து நார்மலா ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த சீனுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பிக்கப்ங்க. அதுக்கப்புறம் தான் பிக்கப்பே எடுத்து எனக்கு தெரிஞ்சு அது எண்டு வரைக்குமே வந்து கொஞ்சம் அஜித் சார் ஃபேன்ஸ்க்கான படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது வந்து ரியாலிட்டி அப்படிதான் பண்ணி அவன வேற வழி இல்லை, நீ போராடணும்னா. ஆமா, வாட் எவர் என்னதான் காமன் மேனா இருந்தாலும் இது ஒரு படம். அதனால ஒரு சிலது கொஞ்சம் ஓவர் டூ பண்ணி அப்படிதான் வந்தாகணும். பட் ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு அர்ஜுன் சார் ரெஜினாவோட பேக் ஸ்டோரி ரொம்ப இம்பாக்டபிளா இருந்துச்சு. நல்லா அவங்க ஏனோ தானோன்ற ஒரு உள்ள வராம அவங்க ஏன் இவ்வளவு இது பண்றாங்க அப்படிங்கறத அழகா பண்ணியிருந்தாங்க.
இல்லைங்க அடுத்து ரொம்ப ரொம்ப படத்துக்கு முக்கியமான ஆள் அனிருத். அவரோட பிஜிஎம் மட்டும் இல்லைன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் எதுவுமே எனக்கு இந்த அளவுக்கு இம்பாக்டபிள் கொடுத்துருக்குமான்னு தெரியல. பயங்கரமா பண்ணிட்டாரு அனிருத். அண்ட் ஆல்சோ அந்த படத்துல அந்த மியூசிக் போட்டு நிறுத்துறாரு. நிறுத்தினோம்னா அஜித் அப்படின்ட்டு தேட்டர்ல எல்லாருமே கத்துனாங்க. இவங்கதான் அவங்கதான் இல்லாம சூப்பரா எல்லாரும் கோரஸா கத்துனாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சு, ஐ மீன் எல்லா படத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஒரு மியூசிக்கோட கனெக்ட் பண்ணி படம் பாக்குற அளவுக்கு அனிருத் வந்து பயங்கரமா பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு சோசியல் மீடியால ஹிட் ஆனதுதான். பட் வந்து அதை எப்படி இது ட்ரெண்டிங்க எப்படி அழகா யூஸ் பண்ணணும்ட்டு அனிருத் அழகா பிளேஸ்மெண்ட் வச்சிருந்தாரு. அந்த சீன் ஆகட்டும், இல்ல இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு சவரிகா சாங் நான் எதிரே பார்க்கல. ஏஜிஎஸ்ல வந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். முன்னாடி போய் நான் இத்தனை வருஷத்துல பெருசா யாரும் முன்னாடி போய் ஆடி நான் பார்த்தது கிடையாது. பட் சவரிகா சாங் ஆனவனா ஒரு 30-40 பேரு அப்படியே எந்திச்சு மொத்தமா முன்னாடி போயிட்டு சவரிகா சாங் மட்டும் ஆடிட்டு வந்தாங்க. பட் விஷுவலா பார்த்தா உங்களுக்கு ஆடுற மாதிரி இருக்காது. பட் இவங்க ஆல்ரெடி இந்த பாட்டை போட்டு வைப் பண்ணி விட்டாங்க எல்லாத்தையும். அதனால பயங்கரமா அந்த நான் விஷுவலா பார்க்கலடா நான் ஆடுவேன்டா அப்படின்ட்டு பயங்கரமா ஆடிட்டாங்க. நம்ம திருவண்ணாமலை சக்தி தேட்டர் அந்த பாலஸ் தேட்டர்ல எப்படி கண்டிப்பா ஆடி இருப்பீங்க. அந்த வீடியோ எல்லாம் வரல. ஆனா நான்லாம் வந்து சொல்லிதான் ஆகணும். 2017 இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். 17 இருந்து விவேகம் சர்வே வந்துச்சுல, அதுல இருந்தே எங்கூர் தேட்டர்லாம் நீ என்ன படம் வா, நீ என்ன பாட்டா வேணா இரு, கண்டிப்பா வந்து அஜித் படம், விஜய் படம், அந்த சிவகார்த்திகேயன் படமே அந்த டைம்ல வந்துருச்சு. அதாவது அவர் ஹிட் ஆகி சொல்றேன். அப்புறம் கமல், ரஜினி. ஸோ கமல் கூட வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. ரஜினி, அஜித், விஜய். ஸோ இவங்க 3 பேர் படத்துல எதனா ஒரு பாட்டு கண்டிப்பா ட்ரெண்டான பாட்டா இருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்தாலே கண்டிப்பா முன்னாடி போயிடுவோம். ஸோ அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா அந்த வைப் இருக்கும். பட் சென்னையில அண்ணன் ஃபீல் பண்ணிருக்கான்ற போது சென்னையில நடக்கும், ரோகிணியில நடக்கும் உங்களுக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். லோக்கல் தியேட்டர்ஸ்ல நடக்கும். பட் கொஞ்சம் இந்த ஏஜிஎஸ் மாதிரி இந்த ஐநாக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா பெருசா ஆட மாட்டாங்க. பட் இங்க ஏஜிஎஸ்ல ஆடினது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா, ஹாப்பி. அண்ட் ஆல்சோ கூட இருந்தவர் பாவம் அவர் தனியா வந்திருப்பாரு போல, அஜித் ஃபேனு. அவர் தனியா வந்து அவரு பாடைக்கு தனியா கத்திட்டு இருந்தாரு. கடவுளே அஜித்ன்ட்டு அவர் ஒரு ஜாலி வைப்ல இருந்தாங்க. எல்லாருமே ஒரு வைபோட தான் இருந்தாங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்போது. இந்த படம் நீங்க ஏன் போய் பார்க்கணும்னா, ஃபேமிலியில இருக்க சின்ன சின்ன இஷ்யூக்காக பெரிய டைவர்ஸ் அளவுக்கு போகாதீங்க அப்படிங்கறத வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பெண் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கான மரியாதை வந்து கண்டிப்பா ஆண்களாகிய நாம வந்து எப்பவுமே கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து அஜித் சார் சொல்லும் போது இது இன்னும் படத்துல பெரிய இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம், இந்த படம் பார்க்கறதுக்கான இது உங்களுக்கு பிளேசஸ்லாம் வந்து புதுசா இருக்கும். லொகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதாவது நீங்க எப்பவும் நார்மல் தமிழ் ஃபிலிம்ல பார்க்காத லொகேஷன்ஸ் வந்து இது வந்து அப்ராட்ல தான், அஜர்பைஜான்ல தான் நடக்குது. பட் அதுல எவ்வளோ அழகா காட்ட முடியும் அப்படிங்கறத பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காம வந்து இந்த படம் போய் தேட்டர்ல பாருங்க. அந்த ஏன் தேட்டர்ல பாருங்கன்னு சொல்றேன்னா, அந்த விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு தேட்டர்ல பார்க்கும்போது தான் வந்து அழகா இருக்கும். நீங்க என்னதான் போன்ல பார்த்தாலோ இல்ல லேப்டாப்ல பார்த்தாவோ அந்த இது இருக்காது. அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல நீங்க பிரம்மாண்டமா பார்க்கும்போது கண்டிப்பா சூப்பரா இருக்கும். போய் தேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்கள்.